ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பு மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவருக்கு இப்போ 46 வயசாகுது. இந்த நிலையில அவருக்கு மஞ்சள் காமாலை இருக்க வந்தது தெரிய வந்து அதுக்கான சிகிச்சைலாம் எடுத்து திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு. ரீசன்ட் டைம்ல அவருடைய மேடை பேச்சுகளா இருக்கட்டும், இன்டர்வியூஸா இருக்கட்டும், அவர் போட்ட போட்டோ ஷூட்டோடைய போட்டோஸ், இது போல நிறைய விஷயங்கள் பரவாயில்லப்பா திரும்ப கம்பேக் கொடுத்துட்டாரு இப்படிலாம் நிறைய பேர் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்துச்சு. ஏன்னா அவருக்கு ரீசன்ட் டைம்ல தான் பேரன் பிறந்தாரு. அந்த பேரனுக்கு கமல் சார் தான் வந்து பேரும் வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேரனுடைய 100வது நாளை ரொம்ப அழகாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சில விமர்சனங்கள் வந்தாலும் அது எதுவுமே கேர் பண்ணாமல் கஷ்ட காலத்தில் இருக்கும் போது யாரும் வந்து உதவலை, நான் நல்லா இருக்கேன் அதனால நான் இதெல்லாம் செய்கிறேன்ட்டு அவர் அதுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக பதில் சொல்லியிருந்தாரு. உண்மையாலே இந்த மனிதரை பற்றி நிறைய விமர்சனத்துக்குள்ளான விஷயங்கள் வெளியானதை தாண்டி இறக்கும் போது தான் அவங்களுடைய நற்செயல்கள்லாம் வெளியே வரும். அப்படிதான் இவரும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வராங்க. சில பேருக்கு இவருடைய இறப்புல சில சந்தேகங்கள் கூட வந்திருக்கு. மஞ்சள் காமாலை வந்தா இறந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு பயமும் குடியை கெடுக்கும் அப்படின்றதுக்கு முன் உதாரணமாவே இவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த விஷயத்த இவரே அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நான் இந்த மஞ்சள் காமாலை இருக்க வந்தது தெரியறதுக்கு முன்னாடியில இருந்து என்னென்ன ஐட்டங்கள், அதாவது என்னென்ன விதமான குடிகள்லாம் இருக்கோ, மதுபானங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நான் குடிச்சேன். இதுக்கப்புறம் நான் அதை பண்ணவே கூடாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து எல்லாரும் திருந்துங்க. குடியை கெடுக்கும்ன்றத நான் உணர்ந்துட்டேன், நீங்களும் உணருங்க. இப்படிலாம் வந்து அவரு ஒரு அவேர்னஸ்க்காக அவருடைய ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா உண்மையை ஒத்துக்கிறதுல ஒரு நல்ல மனசு வேணும். அந்த ஒரு மனசு இவருக்கு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இவரு ரொம்ப ஒரு குக்கிராமத்துல இருந்து தான் மேல வந்தாரு. சிவகங்கை மாவட்டம் ஏரியனூர். ஸோ அங்கேருந்து இவருக்கு சின்ன வயசுலேருந்து பாடி பில்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம பாடியை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுல இவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அங்கேயே சின்ன சின்னதாக ஜிம்லாம் இருந்திருக்கு. அதில் போய் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்டில் இவர் பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக 5 முறை மிஸ்டர் மதுரை அப்படின்ற பட்டெல்லாம் கூட இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இவரை ரோபோ சங்கர் அப்படின்னு பேர் மாற முக்கிய காரணமே இந்த அலுமினிய பெயிண்டால் இவருடைய உடம்பு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடின விஷயங்கள் தான். இது 1000 ஸ்டேஜுக்கு மேலே இந்த பர்ஃபார்மன்ஸை இவர் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த ஒரு மரணத்துக்கு இந்த அலுமினிய பெயிண்ட் அது கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய கூட பிறந்த அண்ணாவும் சொல்லியிருக்காங்க. இவர் கூட பிறந்தவங்க இவரோட சேர்ந்து மொத்தம் 4 பேர். அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. இவருடைய அண்ணன் தான் இவரை வந்து வளர்த்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பாவும் அண்ணாவும் இவருக்கு வந்து 2 பேரும் ஒருத்தர் தானா. இவரு இந்த சினிமா துறைக்கு வரணுன்ற ஆசை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா கமல் சாரோடைய அந்த ஸ்டைல்ல இருந்து, அதாவது பழைய காலத்து கமல் சார்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற கமல் சார் வரைக்கும் உள்வாங்கி அப்பவே கமல் சாருடைய படங்கள் எடுத்து இந்த சீன் நடிச்சு காட்டுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. கமல் சாரை இவர் ஒரு கடவுளாவே பார்த்திருக்காரு. இவர் அவருடைய தீவிரமான பக்தராகவும் இருந்திருக்காரு. அதனாலதான் கமல் சார் இவருக்கு அப்போ உடம்பு சரியில்லாத சமயத்துல கூட எச்சரித்தாராம், நீ இதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுடணும், உடம்பு ஒரேடியெல்லாம் கம்மி பண்ணாத, நான் நினைச்சா 1 வாரத்துல பண்ண முடியும், நீ நினைச்சா 1 மாசத்துல பண்ண முடியும்னு சொல்றியே, அதெல்லாம் வந்து ஆபத்தானது. இது போலலாம் வந்து ரொம்ப ஜாலியான கான்வர்சேஷன்லாம் கூட இவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்காம். இவருடைய ஆசை என்னன்னா கமல் சார் கூட சேர்ந்து எப்படியாவது ஒரு படம் நடிக்கணும். அதுதான் இவருடைய நீண்ட நாள் ஆசையாவே இருந்திருக்கு. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமலேயே போயிருக்குன்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய சோகம் தான். ஏன்னா இவரு விஜய் சார், அஜித் சார், தனுஷ் அவர்கள், எஸ்கே அவர்கள், எஸ்டிஆர், இப்படி பல நட்சத்திரங்கள் கூட சேர்ந்து நிறைய ஹிட்டான படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்ற படத்துல அன்னைக்கு காலையில 6 மணி கோழி குக்குரக்கோன் கூவிச்சுட்டு இவர் சொன்ன அந்த ஒரு டயலாக் ரீக்ரியேஷன் வீடியோவா நம்ம நிறைய வீடியோஸை பார்த்திருக்கோம். ஜிம் மாஸ்டராவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல 2002ல பிரியங்கா அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணாரு. திருமணம் நடந்ததுமே ஹோஹோன்லாம் வரல, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு இந்த பப்ளிக் டாய்லெட்
தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் கலக்க போவது யாரு ஷோக்குள்ள போறாரு. இவர் தான் அந்த ஷோவுடைய ஃபர்ஸ்ட் நபரா போயிருக்காரு. இவருடைய ஜூனியர் தான் எஸ்கே அவர்கள். 2005 கற்க கசடர் இந்த படம் மூலியமா சின்ன வில்லனா அறிமுகமான இவரு தீபாவளி, ரவுத்திரம், மதுரை வீரன், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இது போல படங்கள்ல சின்ன சின்ன வில்லன் கேரக்டர்லாம் கூட பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல இவருக்கு மஞ்சக்காமலை இருக்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா அதுக்கான சிகிச்சையெல்லாம் எடுத்தாரு. கிட்டத்தட்ட ஆளையே பாதியாக்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 114 கிலோ இருந்த இவரு 47 கிலோ கம்மி ஆயிட்டாராம். அந்த அளவுக்கு ஆளையே உருக்கிடுச்சு. மஞ்சள் காமாலை அப்படின்றத பத்தி பல பேருக்கும் பல அவேர்னஸ் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா அது வந்தா இறந்துருவாங்களான்ற ஒரு பயமே ஏற்படுத்திருக்கு. பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட மஞ்சள் காமாலையோட பிறக்கிறாங்க நிறைய பேர். மஞ்சள் காமாலை அப்படின்றது வந்து நோய் கிடையாதுன்றத டாக்டர் விரிவா சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போதே இதெல்லாம் ஒரு அறிகுறி தான், நமக்கு ஏதோ ஒரு பெருசு ஆபத்து வரப்போது அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். ஸோ இந்த லிவர் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். லிவர் சிரோஸ் வந்துடுச்சுன்னா அது ஆளையே பாதியாக்கிடும். இதே லிவர் சிரோஸ் அப்படின்ற வியாதி தான் நடிகர் அபிநய் இவருக்கும் இருக்கு. ஸோ இவரும் வந்து திரும்ப வரணும் அப்படின்லாம் பல பேரும் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் அவர் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரணும் இப்படிலாம் கூட ஆசைப்படுறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். அது பல பேருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கானா அது 50-50 அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வச்சிருக்க விதத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இவர் அவருடைய உடலை பாதுகாக்கிற விதத்தில் தான் இவருடைய உயிரே இருக்குன்ற மாதிரிலாம் அப்போ சொன்னதுனால அதுக்கப்புறம் குடியை விட்டுட்டு தான் இவர் இருந்திருக்காரு. சில பேர் இவர் சடனாக வெயிட் கெயின்லாம் திரும்பவும் ஆனதுக்கப்புறம் இவர் என்னப்பா செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் குடியில தான் இவர் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இவருடைய பதில் என்னவா இருந்ததுன்னா, அதெல்லாம் எப்படிங்க முடியும், நான் வந்து எந்த அளவுக்கு இருந்தேன், என் குடும்பம் எப்படி இருந்துச்சு, செத்து பொழைச்ச வந்தவனக்கிட்ட இப்படிலாம் சொல்லலாமா அப்படிலாம் கூட அவர் கேட்டிருப்பாரு. மக்களை சிரிக்க வைக்கணும், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா பேசின வார்த்தைகள் என்னன்னா, அவங்க அண்ணன் கூட இப்போ ரீசெண்டா சொல்லியிருக்காரு, எப்பவுமே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லவே மாட்டாராம். ஆனா இவர் உடல்நிலை சரியில்லாம போக 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு வரேன் அப்படிலாம் கூட சொன்னாராம். ஜிவிஎம் அவர்களுடைய படப்பிடிப்பு செட்டில் தான் இவர் இருந்திருக்காரு. அங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்த வாந்தியாக எடுத்திருக்காரு, மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பெருங்குடியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ வென்டிலேட்டருடைய உதவியோட தான் இவர் வந்து உயிரோடையே இருந்தாராம். கல்லீரல் டோட்டலாக அது வேலை செய்யறத நிப்பாட்டியிருக்கு. அதனால தான் இவர் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்லாம் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீர் இல்லை, இவர் வந்து லோ ப்ரெஷர் ஆனதுனால தான் மயங்கி விழுந்தாரு அப்படின்னு கூப்பிட்டு போனால் நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து உடனே வந்து ரிசல்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு யதார்த்தமான ஒரு அற்புதமான மனிதரையும் கலைஞரையும் நம்ம இழந்தோன்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் அதை நினைச்சு ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. இவருடைய மகளுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கணுன்றதுக்காகவே இவர் மீண்டு வந்தாருன்னு கூட சொல்லலாம். இது போல கல்யாணம் யாருமே பண்ணல. அம்பானியோட கல்யாணத்தையே மிஞ்சிட அளவுக்கு தான் இவருடைய மகள் இந்திரஜாவுடைய திருமணத்தை ரொம்ப ரொம்ப கோலாகலமா நாடு முழுவதும் திரும்பி பார்க்க வைக்கிற வகையில, அதை பத்தி பேச வைக்கிற வகையில தான் இருந்தது. பல பேருக்கும் கடை விருந்தெல்லாம் போட்டாங்க. உண்மையாலே இந்த மனுஷன் எப்படியா சம்பாதிச்சாரு இப்படிலாம் அப்படின்ட்டு பல பேரும் கேள்வி கேட்கிற வகையில தான் அந்த திருமண விழாவே இருந்துச்சு. அவருடைய பேரு நட்சத்திரனுடைய பேர் சூட்டு விழாக்கு கூட கமல் சார் தான் பேர்லாம் வச்சாரு. இவருடைய பேரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பேரன் தான் பிறப்பான், அவன் தான் ஜூனியர் ரோபோ சங்கர் அப்படிலாம் கூட இவர் சொல்லி பிட் கட்டினாராம். அதுல இவர் தான் வின் பண்ணதாக கூட சிரிச்சுக்கிட்டே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. இவர் போகாத ஊரே கிடையாது. அதாவது குக்கிராமத்துல இருந்து உலக நாடு முழுவதுமே இவர் வந்து ஷோ பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலி கூடயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்காரு. ஷோ போகும்போது கூட ரீசெண்டா வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல கூட சொல்லியிருப்பாரு ஒருத்தர், இவர் போகும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட கூப்பிட்டு போக மாட்டாங்களாம். திறமையா இருக்கிற பல பேருக்கு வாய்ப்புகள் இங்க கிடைக்காம இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சுதான் அவங்களையும் கூட கூப்பிட்டு போயிட்டு இது உன்னதான் கூப்பிட்டு வர சொன்னாங்க, இது உனக்கான ஷோ, நீ பண்ணு அப்படிலாம் சொல்லி பேமெண்ட்லாம் கூட வாங்கி கொடுப்பாராம். அத்தனை பேரை வளர்த்து விட்ட ஒரு
ஒரு கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைட் மாஸ்டராகவும் பல பேரையும் வளர்த்து விட்டுருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும் கண்ணீரோட பணமாலையை கொண்டு வந்து இவருக்கு போட்டாங்க இவருடைய இறுதி அஞ்சலியில. லாஸ்டா இவரு லாஸ்ட் வீக் கூட இளையராஜா அவர்களுடைய விழால போய் கலந்துகிட்டாரு. அதுல சிஎம் அவர்களுடைய காலையும் ரஜினி சார் கமல் சாருடைய காலையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் கூட வாங்கியிருக்காரு. இதை பார்த்துட்டு தான் அவருக்கு முன்னாடியே அவர் இறக்க போற விஷயம் தெரிஞ்சதுனாலதான் இது போல ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காங்க போல இருக்கே. இது போல நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ கல்லீரல் செயல் இழக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளுடைய உணவு பழக்கமும் குடிப்பழக்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா இவருடைய இந்த மரணம் குடிப்பவர்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. பல பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. பல ரசிகர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ரோபோ சங்கர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.